அம்மா, கையில எதுக்குமா கத்தி வச்சிருக்கீங்க? நம்ம எதுக்கு இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ சுமார், உனக்கு இதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். பாருடி, அங்க போய் மல்லிப்பூ வாங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த ராட்சசிக்காக தான் இருக்கும். நீ இங்கே இரு. அம்மா, ஒரு 10 முழம் மல்லிப்பூ கொடுங்க. 10 முழமா? ஆமாம்மா, என் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிட்டா இந்த பூவுக்கே ஒரு அழகு வந்துடும். இந்த வயசுல உனக்கு மல்லிப்பூல தேவைப்படுதா தம்பி? உனக்கு என்ன பண்றன்னு பாரு. தேங்க்ஸ்மா. ஓகே சார். சார், 1 கிலோ கோதுமை அல்வா பேக் பண்ணுங்க. சரிங்க சார். ஏதாவது ஸ்பெஷல் பர்சனுக்கா? ஆமா சார், என் பொண்டாட்டிக்கு. அவங்க பேர் மீரா. அவங்களுக்காக தான் இதை வாங்கிட்டு போறேன். அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். என் வைஃப் இல்ல சார், நான் தான் சார் கொடுத்து வச்சவன். மீரா, நீ என்னங்க? எனக்கு வீட்ல ஒரு மாதிரி இருந்ததா, அத சும்மா வெளியில போயிட்டு வரலான்னு. ஓ, இது எனக்காக வாங்க. ஆமா மீரா, இப்பயே இதெல்லாத்தையும் வாங்கி காருக்குள்ள வச்சிட்டேன்னா ராத்திரி வீட்ல வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் இப்பவே வாங்கிக்கிறேன். நீங்க இப்ப ஆபீஸ்க்கு போவீங்கல்ல? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இரு. சார், அந்த அல்வா இந்தாங்க சார். எவ்வளவு ஆச்சு சார்? 580 rupees சார். மீரா, அல்வா. சீக்கிரமா வந்துருங்க. டாடா. பை. பாவம், உங்க அப்பா இதெல்லாம் எனக்காக தான் வாங்கினாராம். நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அவசரம் அதிகம், யோசனை குறைவாச்சேம்மா. போதும், நீ சும்மா இருக்கியா? டிரைவர், நம்ம வீட்டுக்கு போலாம். பைத்தியக்காரி, உன்னை டைவர்ட் பண்ண தாண்டி இதெல்லாத்தையும் வாங்கினேன். சாரதாவை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுவியா? அதனாலதான் மல்லிப்பூ வாங்கி உனக்கே அல்வா கொடுத்தேன். டேய், முதல்ல நீ தான் வந்து எங்க வச்சு ஓட்டிட்டு பேசிக்கிட்டே இருக்க. நீ தான் இடிச்ச. டேய், யாரா நீங்களா? என்னடா பிரச்சனை இங்க? இவன் காரை இடிச்சிட்டு என்கிட்ட பணம் கேக்குறான் சார். இல்ல சார், முதல்ல இடிச்சது இவன் தான் சார். டேய், உங்க சில்லற வேலையெல்லாம் என்ன ரோட்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க? 2 நிமிஷத்துல கிளியர் பண்ணிட்டு போகணும். இல்லன்னு பை, உங்களை சுட்டுடுவேன். எங்களெல்லாம் சுடுறதுக்கு முதல்ல நீங்க உயிரோட இருக்கணும்ல சார். டேய், யாரா நீங்களா? எங்களை சில்ட்ர ரவுடிங்கன்னு சொல்லுவாங்க சார். எங்களை மாதிரி ஆளுங்க எங்க போனாலும் உங்களை மாதிரி ஆளுங்க குறுக்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலதான் உங்களை தூக்கிடணும்னு நாங்க ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். சார், பில்லர் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியம் சார். அதையே அசைச்சிட்டோம்னா பில்டிங் நில குழஞ்சு போயிடும் சார். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புன்றது நம்மளுது. நான் பாத்துக்கிறேன் சார். என்ன இவன் வந்துட்டான்? தேங்க்யூ சார். ஹாவ் அ குட் டே.
டேய் 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 டேய். என்னடா நீ சொசைட்டியை காப்பாத்தணும்னு நினைக்கிற போலீஸ் ஆபீசரையே கொலை பண்ணணும்னு பாக்குறீங்க? ஏய், ஏய் ஏய். ச்சே 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 ஏய் இன்ஸ்பெக்டர் கொண்டுட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா நடுவுல இவன் வேற வந்து தொலைஞ்சிட்டானே. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்ல. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஃபோன் பண்ணலாமா வேணாமா? என் குடும்பத்துல எங்க தப்பு நடந்தாலும் நான் இப்படிதான் நிறுத்தி கேள்வி கேட்பேன். என்னோட நாத்தனாருன்னு நினைச்சதுனால தானே அவ அவ்வளவு சுதந்திரமா பூமி பூரி மேல கை வச்சா. ஆக்சுவலி அவன் அப்படி நினைக்கணும். அவன் நாத்தனார் தானே. இல்ல, என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாதப்போ அவ மட்டும் எப்படி நாத்தனாராவா? அவளுக்கு நாத்தனார் தான். இல்ல, நான் எதுக்கா அப்படி நினைக்கணும்? சரி, ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லுவோம். என்ன ஆயிட போகுது? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணா எனக்கு அவள் மேலே பாசம் இருக்கு, அதனால தான் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன்னு அது இதுன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்குவா. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கே வந்துருவா. ஆமா, நான் ஏன் அப்படி நினைக்கணும்? என் மனசுல தான் ஒண்ணுமே இல்லையே. ஒரு வாட்டி சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போனை வச்சிருவோம். ஒரு ஹியூமன் பீயிங்கா யாரு ஹெல்ப் பண்ணாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஓகே, எடுக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் ட்ரை பண்றாருன்னு பாப்போம்.